இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் மெனு கொள்ளுப்பருப்பு கடையல். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான கொள்ளுப்பருப்பு கடையல், பாசிப்பருப்பு கடையல் இதெல்லாம் செய்கிறப்போ ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. என்னோட மெத்தட் வந்து கொள்ளு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 3 அல்லது 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய், ஜீரகம், கொத்தமல்லி, வரமிளகா, கருவேப்பிலலாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி 2, கொஞ்சமாக புளி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொள்ளையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பரான கொள்ளுப்பருப்பு துவையல் ரெடி ஆகிக்கும். இது செய்கிறப்பவே நான் கொள்ளு ரசம் வச்சுருவேன். ரொம்ப ஈஸி தான். புளி தண்ணி கூட கொஞ்சமாக கொள்ளு தண்ணியும் சேர்த்து எப்பவும் போல் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொள்ளு ரசம் ரெடி ஆகிக்கும். எப்போ நான் கொள்ளு குழம்பு வச்சுனாலும் இந்த மாதிரி தனியாக டம்ளரில் எடுத்து வச்சு பசங்களுக்கு தருவேன். எங்கள் அம்மா எனக்கு இதை பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப சூப்பரான வேற ஒரு விளாகில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.